ஜெயா, ஆ சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மருமகளுங்க எப்படி போட்டி போட்டு வேலை செஞ்சாங்கல்ல. நம்ம வீடே ரொம்ப கலகலன்னு இருந்துச்சுல்ல. என்னதான் கடவுள் நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருந்தாலும் கண்ணுக்கு நிறைவா 4 மருமகளை கொடுத்துருக்காரு. வேண்டாங்க, அத பத்தியெல்லாம் எதுவும் பேச வேண்டாம். நான் இப்பெல்லாம் அவளை நினைக்காமயே இருந்து பழகிட்டேன். இந்த நகை எடுத்துட்டு வரும்போது கூட அவ ஞாபகம் எனக்கு வந்துச்சு. என்ன செய்யறது? சாரி ஜெயா, நீ ஏதோ நல்ல மூட்ல இருந்த, ஆனா நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லி உன்னை கலங்க வச்சிட்டேன்ல. மறந்து போனதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேனா? மறக்கிறதா? அதெல்லாம் மறக்காதுங்க. பரவாயில்ல, விடுங்க. ஆமா ஜெயா, திடீர்னு எப்படி அந்த நகையை எடுத்து மருமகிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு? என்னங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, நேத்து எனக்கு பிபி அதிகமாகி மயக்கம் வந்துருச்சுங்க. மாத்திரை போட்டுக்க மறந்து மயக்கமாயிட்டேன். இந்திரா தான் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினா. என்ன சொல்ற ஜெயா? ஏன் ஜெயா, ஏன் என்கிட்ட இது சொல்லவே இல்லை? எனக்கு தான் சரியாயிடுச்சுல்ல, விடுங்க. அதான் நான் சொல்லல. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு அடுத்து இந்த குடும்பத்தை யாரு ஒழுங்கா பாத்துப்பாங்கன்னு எனக்கு கவலை வந்துருச்சுங்க. என்ன ஜெயா, நீ உடம்ப பார்த்துக்க வேணாமா? சரி விடு. இனிமே நான் உனக்கு மாத்திரை கொடுத்துட்டு தான் நான் வெளியே போவேன். போதுங்க, ரொம்ப தான். நான் என்ன சின்ன பொண்ணா எல்லாத்தையும் எல்லாரும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு? பாரு ஜெயா, எத்தனை நாளைக்கு தான் குடும்பம் குடும்பம்னு யோசிச்சுட்டு இருப்ப சொல்லு. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது ஜெயா. என்னங்க நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? அதான் 4 பசங்க 4 மருமகளுங்கன்னு எல்லாரும் இருக்காங்களே. ஜெயா, எல்லாரும் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. அவங்களும் அப்படி இருக்கிறது தானே நமக்கும் சந்தோஷம். ஆனா நாம அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல ஜெயா. உனக்கு நான் தான் ஜெயா துணை. நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதாங்க. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்புகளை பிரிச்சு கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதையெல்லாம் நம்மள மாதிரி யாரு வழி நடத்துவாங்கன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதுக்கு தாங்க அந்த நகையை நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு ஜெயா, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் தன்னுடைய ராஜ்யத்தை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு ஒரு பெரிய போட்டியே வைப்பாங்களாம். அதுல ஜெயிச்சு வர பையன்தான் அந்த நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயும் அப்படி அதே மாதிரி ஒரு போட்டி வச்சு நம்ம வீட்டையே நாடாக்கிட்ட. என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். அக்கா, ஐய, என்ன கர்மம் இதெல்லாம்? என்னக்கா? ஏ, என்ன கருமாங்கிற? ஏன் உங்க ஊர்ல புருஷன் பொண்டாட்டி இப்படி அந்யோன்யமா இருக்க மாட்டாங்களா? அதுக்குன்னு இந்த வயசுல எப்படியா இருப்பாங்க? இந்த வயசுல இப்படிதாம்மா இருக்கணும். இப்போவும் நாங்க அந்யோன்யமா இருக்கிறதுனால தான் எங்க லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? ஏங்க விடுங்க. நீங்க அவதான் ஏதோ சொல்லிட்டு இருக்கானா நீங்களும்? என்ன சொன்ன ஜெயா? ஏன் ஜெயா, 2 பேர் உள்ள இருக்கோம், ஒரு கதவை தேடிட்டு வரணுங்கிற ஒரு மேனஸ் கூடவா தெரியாது அவளுக்கு? விடுங்க, அவ ஏதோ வந்துட்டா. என்னடி, என்ன விஷயம்? ஐயோ அக்கா, நான் வந்ததுல மறந்தே போயிட்டேன். நீ ஏதோ போட்டின்னு ஒண்ணு வச்சியே. இவளுக்கு தொல்லை தாங்க முடியல. முதல்ல நீ வந்து பாரு. ஏண்டி, என்னாச்சு இப்போ? ஐயோ அக்கா, நீ வா, அங்க வந்து நீ நேர்ல பாரு என்ன பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு.
அவளுங்களோட அலப்பறை என்னால தாங்க முடியலக்கா. அக்கா இன்னைக்கு லஞ்ச் அவ்வளவுதான் போச்சு. அக்கா வாக்கா வா ஏய், சொல்றல. என்னடி நீ வா. ஏய், இரு வரேன் இரு. எப்படி இவ்ளோ ஐட்டம் பண்ண? இது கேழ்வரகா? நீ வா. ஆமா, அக்கா, உடம்புக்கு ரொம்ப இங்க பாரு. நல்லது. என்ன நடந்திருக்குன்னு பாரு. ராகினி இவ்வளோ பில்டப் பண்றான்னா கண்டிப்பா நல்ல விஷயம் ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ம். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான், போய் என்னன்னு பார்ப்போம். அத்தை பாருங்க அத்தை, புதுசு புதுசா என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம இந்திரா ஆமா, செஞ்சிருக்கான்னு பாருங்க அத்தை. நாங்க சும்மா ஹெல்ப் தான் பண்ணோம். எல்லாமே செமையா செஞ்சிருக்காத்த. ஐயோ அக்கா இங்க பாருக்கா, ஏதோ கலர் கலரா இருக்கு. ஏய் சுபா, எதுக்கு இவ்வளவு நீ சமைக்க சொன்ன? இல்லங்க, இந்திரா நல்லா தான் சமைக்கிறா. என்ன பார்க்க நல்லா இருந்தா சாப்பிட முடியுமா? ஒரு டேஸ்ட் வேணா சாப்பிடுறதுக்கு. பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்குங்கிறது மட்டும் இங்க முக்கியம் இல்ல. நம்ம சாப்பிடுறது உடம்புக்கும் நல்லா இருக்கணும்ல, உடம்புக்கு ஹெல்தியாவும் இருக்கணும்ல. அப்படி என்னதான் செஞ்சு வச்சிருக்க நீ? அத்தை இங்க பாருங்க, இது வந்து தென பொங்கல். ம். இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அத்தை. நிறைய நல்லது இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா என்னம்மா ஒரே வாசனையா இருக்கு? ஐயோ ஐயோ, நம்ம வீட்ல இவ்வளோ ஐட்டமா? ஆ, அப்பளம். அஹ், அடடே. ஆமா, அது வந்து ம். அருமை 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 அருமை. ஐயோ அக்கா பாத்தியாக்கா, அவ வெறும் கீரையை கடைஞ்சி வச்சா கூட ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவாரு. ஆமா, எனக்கு பிடிச்ச சமையலா இருக்கு, அதனால நான் உட்காந்து சாப்பிட போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏ வெற்றி, வா. வாடா சீக்கிரம். இதோ இந்திரா, வரேன்ப்பா. ஐயோ மாமாக்கு என்னக்கா இப்படி வரேன். பண்றாரு? வாங்க. அத்தை என்னப்பா என்ன சத்தம், என்ன பிரச்சனை இங்க? டேய் வெற்றி, இவளுக்கு ஏதோ புதுசு புதுசா செஞ்சிருக்காங்க, அதுதான் இங்க பிரச்சனையே. இப்ப நம்ம இங்க சாப்பிட போறோமா இல்லனா வெளிய போய் ஹோட்டல்ல சாப்பிட போறோமான்றது அடுத்த பிரச்சனை நமக்கு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல, அதனாலதான் இந்திரா இதெல்லாம் வெரைட்டியா பார்த்து செஞ்சிருக்கா. ஆ சூப்பர். காணாம போன சிறுதானியம் எல்லாத்தையுமே இப்போ மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதுலதான் நான் இவ்ளோ வெரைட்டியுமே செஞ்சிருக்கேன். ம். டேய் டேய், பேசிட்டே இருக்க வேணாம்டா, உட்கார்றா சாப்பிடு. அந்த வரேன். உட்கார். அத்தை உட்கார். உட்காருங்க அத்தை அத்தை. உட்காருங்க அத்தை. உட்காருங்க. முதல்ல எதுல இருந்து அத்தை. ஆரம்பிக்கிறது? அம்மாடி சீக்கிரம் எல்லாத்தையும் போடுமா. நீ உட்காரு ஜெயா. உட்காருங்க அத்தை. அக்கா என்னக்கா? இருடி, எப்படி செஞ்சிருக்கான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். அட உட்காருங்க. உட்காருங்க அத்தை. ஏய், எனக்கெல்லாம் வேண்டாம். ஏய் அக்கா, உட்காருடி, என்னக்கா? உட்காரு. உட்காருங்க. சாப்பிடுங்க, உட்காருங்க. உட்காருங்க அத்தை. வைமா வை. ஆ. என்னங்க அத்தை? ஆஹா. காவியா அந்த சட்னி ஊத்து. என்னங்க அத்தை? நல்லா சாப்பிடுங்க அத்தை. மா, இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்கேன்னு சொல்லுமா. வரகு சாம்பார் சாதம் பண்ணிருக்கேன். அப்புறம் குதிரவாலி பருப்பு சாதம், ஓ, வல்லாரக்கீரை கடைசலு, மிளகு தக்காளி கீரை சூப்பு, அப்புறம் தூதுவளை ரசம், சூப்பர்மா. இதோ வாழைப்பூ வடை, ஆ. அக்கா, எல்லா இந்தாங்க. ஐட்டத்தையுமே நான் ஸ்பெஷலா பண்ணியிருக்கேன் மாமா. அப்புறம் ராகினி அத்தை, இது உங்களுக்கும் செம்மையா செட் ஆகும். காலையில போய் உடம்ப குறைக்கணும்னு எக்ஸசைஸ் பண்றீங்கல்ல, தோ இந்த கொள்ளு துவையலையும் களியையும் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. மடி, இதெல்லாம் சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுல சாப்பிட்டது. நீ போடுமா, நான் சாப்பிடுறேன், நீ போடு. டேய் வெற்றி, பா நல்லா சாப்பிடணும்டா. பா நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. மடி, நீ ஏமா நின்னுட்டு இருக்கிறவ? அவங்க பரிமாறட்டுமா, நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா உட்காருங்க. ஐயோ ஏம்மா, உட்காருங்க, இருக்கட்டும். உட்காரு. உட்காருங்க. உட்காரு. அக்கா இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கலக்கா. எப்படிக்கா இதெல்லாம் சாப்பிடுறது? செஞ்சிருக்கால, சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. மடி, உண்மையிலேயே வேற லெவல் சாப்பாடுமா.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி மாமா? உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இல்ல அத்தை, எல்லாமே ரொம்ப சத்தான உணவு. கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை உணவுக்கு நம்ம திரும்பிட்டோம்னா மருந்து மாத்திரையெல்லாம் நமக்கு தேவையே படாது. அதுக்கப்புறம் சுகரும் வராது, பிபியும் வராது, எல்லாத்தையுமே பாடி கண்ட்ரோல்டா வச்சுக்கும். அக்கா என்னக்கா நீ ஏதாவது சொல்லுக்கோ. உனக்கு சாப்பாடு பிடிக்கலக்கா சொல்லுக்கோ. எனக்கும் பிடிச்ச மாதிரி தெரியல ராகினி. எல்லாமே புது டேஸ்டா இருக்கு. ஏதோ சொதப்பிருக்காளோன்னு தோணுது. டேஸ்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு செட் ஆகல. என்ன சொல்ற ஜெயா, உனக்கு பிடிக்கலையா? ஆமாங்க, நானே 1008 பிரச்சனையில சாப்பிடலான்னு வந்தா இங்க வந்து பிபி சுகருக்காக செய்யறேன்னு. என்ன இது? என்னாலேயே சாப்பிட முடியலன்னா பாருங்க. மா எனக்கு பிடிச்சிருக்குமா. இந்திரா சூப்பரா இருக்கு. ஆமா இந்திரா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? பாத்தியா, மெஜாரிட்டியா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. என்னுடைய ஃபுல் மார்க்கும் இந்திராவுடைய சாப்பாட்டுக்கு தான். உங்க மார்க் மட்டும் கொடுத்தா இந்திரா ஜெயிச்சிடுவாளா? எனக்கும் அக்காவுக்கும் இது பிடிக்கல. சோ இதுல இந்திராவுக்கு 0 தான். சுபா, எனக்கு இது வேண்டாம். நீ எனக்கு கொஞ்சம் மோர் கரைச்சு ரூமுக்கு எடுத்துட்டு வந்து கொடு. அத்தை, ஏ கதிரே, பாத்து பாத்து. வாடா வாடா வாடா. அப்பா. மெதுவா. என்னடா கட்டெல்லாம் பிரிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமாப்பா. சரி உள்ள வா. வாங்க. வாமா. டே அங்கேயே நில்லு. ஏன் ஜெயா, இப்பதான் கட்டு பிரிச்சிருக்காங்க. இல்லைங்க. உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். அன்னைக்குதான் அவசர அவசரமா இவனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டோம். கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சு வந்தவனுக்கு நாம ஒரு ஆரத்தி கூட எடுக்கல. இப்ப அப்படி வேண்டாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான்ல, ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவோம். ராகினி, அந்த ஆரத்தி எடுத்துட்டு வா. வா, கதிருக்கு ஆரத்தி எடு. கதிர் வாடா. அக்கா இல்ல, நீயே எடு. திருஷ்டி எல்லாம் போட்டோம்டா. சுபா, இத வீதிக்கு நடுவுல போய் கொட்டிட்டு வா. இங்க இருக்க கொள்ளிக்கண்ணெல்லாம் அவிஞ்சு போட்டோம். புடி போய் கொட்டு போ. கதிர், நீ வாடு. வா. வா கதிர். எங்க வாங்க. பரவாயில்லப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிடும் நினைக்கிறேன். ஆமா. காவியா, டாக்டர் என்னமா சொன்னாரு? இனிமே எதுவும் பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அத்தை. மருந்து மட்டும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்க சொல்லிருக்காங்க. 4 நாள் படுத்திருந்ததுக்கு ரொம்பவும் சோர்ந்த மாதிரி ஆயிட்டியடா. என் பையன் பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். கடவுளே, நீதான் என் பையனுக்கு துணையா இருக்கணும். மா போதுமா, எதுக்கு இதெல்லாம்? என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் இந்த வீட்ல இருக்கும்போது நான் தினம் தினம் செத்து பழைச்சிட்டு தாமா இருக்கணும். அதான் என் சாவு இவ கையில தான் முடிவாயிடுச்சுல. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? மாமா பேசாம என்ன மாமா செய்வான்? வலி அனுபவிக்கிறதா வந்தானே. ஏராகினி, என்னமோ அவ வேணும்னே சுட்ட மாதிரில பேசிட்டு இருக்கிற நீ. இது ஏதோ ஆக்சிடென்டா நடந்ததுன்னு இந்திரா அப்பவே சொல்லிட்டால. ஜெயா, என்ன ஜெயா அவங்கள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏங்க, நடந்ததெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் என்ன மறக்க சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்கம்மா. எனக்கு எப்போ இந்திராவை பார்த்தாலும் அவ சுட்டது தாம்மா ஞாபகத்துக்கு வருது. கதிர் மாமா, அன்னைக்கு நிஜமாவே நான் உங்களை பார்த்து சுடவே இல்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா நீங்க குழந்தைய காப்பாத்த வந்தேன்னு சொன்னதான் என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. எனக்கு இன்னும் கூட நீங்க தான் குழந்தைய கடத்திருப்பீங்களோன்னு சந்தேகமாவே இருக்கு. ஏய் இந்திரா,
என்ன பேசிட்டு இருக்க? அக்கா இருக்கா? பாத்தீங்களாமா அவளை எப்படி பேசுறான்னு? உடம்பு பூரா விஷம்தான். என்னது, நான் குழந்தைய கடத்திருப்பேனா? நான் எதுக்குடி என் குழந்தைய கடத்த போறேன்? அம்மா, என்ன எதுக்கு நீ அனாவசியமா சொல்ற? நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா என்னோட சந்தேகம் தான் நிஜமா இருக்கும் போல இருக்கு. டேய், நிஜமாவா? இந்திரா மேல உனக்கு என்னடா சந்தேகம்? இவ வேணும்னே என் மேல திரும்ப திரும்ப பழிய போடுறானா? இவ தான் குழந்தைய கடத்த ஏற்பாடு பண்ணிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. டேய் கதிரு, இப்படி ஏடிக்கு பொடியா பேசிட்டு இருக்காத பார்த்துக்க. உனக்கே உடம்பு முடியல, போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்பா இருங்கப்பா, என் கேள்விக்கு முதல்ல அவ பதில் சொல்லட்டும். விடுங்க மாமா. எங்க மாட்டிப்போமோன்னு தம் மேல இருக்கிற பழைய என் மேல அவரு திருப்பி விடுறாரு. ஏய், உண்மையை திருப்புறது நீதான். சரி என்ன விடு, உனக்கு தான் என்ன எப்பவுமே பிடிக்காது. குழந்தை இல்லாம காவியா எவ்வளவு தவிச்சு போயிருப்பா. அது எங்க குழந்தை தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட தான் நீ சொல்லல. அட்லீஸ்ட் உன் அக்கா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. ஏன் மறைச்ச? ஆஃப்டர் ஆல் உன் அக்கா கிட்ட கூட உன்னால உண்மையா இருக்க முடியல. அது ஏங்கிற காரணத்தை நான் அப்பவே சொல்லிட்டேன்ல மாமா. இங்க பார், நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பா மா, இவதான் ஏதோ செஞ்சு குழந்தைய கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. அப்பதானே இவ காப்பாத்துற மாதிரி நடிச்சு பேப்பர்ல பேர் வரும், அப்புறம் ப்ரொமோஷன் நல்ல பேர்லாம் கிடைக்கும்ல. அதனாலதான் எல்லாம் செஞ்சிருக்கா இவ. ஆமா ஆமா, செஞ்சாலும் செஞ்சிருப்பா. செய்யக்கூடிய ஆள் தான் இவ. இவ்ளோ கேவலமா பிளான் போடுறதுக்கு நான் என்ன கதிர் மாமாவா இல்ல ராகினி அத்தையா? எனக்கு அப்படியெல்லாம் பிளான் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு எதையுமே நேரா செஞ்சுதான் பழக்கம். ஏ இந்திரா, என்ன வாய் ரொம்ப நீளுது? கதிர், மா. நீ அமைதியா இரு. உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியில வரத்தானே போகுது. நீ போ, போய் ரெஸ்ட் எடு. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது. நீ போ, காவியா கூட்டிட்டு போ. போ, வா. பாத்து போ. வா காவியா. ஜெயா, என்ன ஜெயா, இன்னும் தூக்கம் வரலையா? என்ன ஜெயா, ஏதோ குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. எதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். படு ஜெயா. என்னங்க என்னங்க என்னங்க, எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க, எந்திரிங்க. என்ன ஜெயா? என்னங்க என்னங்க, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? எந்த மாதிரி? இல்லங்க இல்லங்க, என்னங்க ஒருவேளை அப்படி நடந்திருக்குமா? ஐயோ, நல்லா தூக்கிட்டு இருக்க, இப்படி எழுப்பி அந்த மாதிரி இந்த மாதிரினா என்ன ஜெயா? இல்லங்க, நான் கதிர் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். அவன் சொல்றது ஏங்க உண்மையா இருக்க கூடாது? ஆமா, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அவன் ஏதோ எரிச்சல்ல சொல்லியிருப்பான் ஜெயா. ஏங்க இத பாருங்க, அப்படியெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வீட்டுக்கு குழந்தை வரும்போது இந்திராவுக்கு இது நம்ம வீட்டு குழந்தைதான்னு தெரிஞ்சிருக்கு. நடுவுல காவியா பைத்தியம்னு நாம எல்லாருமே சொன்னோம். அப்ப கூட அவ வாயை திறக்கல, பாத்தீங்களா? ஐயோ ஜெயா, ஏன் இப்படி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற? இதெல்லாம் ரொம்ப தப்பு ஜெயா. இல்லங்க, இவ்ளோ பெரிய உண்மையை அவ மறைச்சது எனக்கு என்னமோ சாதாரணமா தெரியல. அதுவும் குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறப்பதான் அவ இந்த விஷயத்தையே நம்ம கிட்ட சொல்லியிருக்கா. என்னங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் அவளோட பிளான் மாதிரி தெரியுது.
ஐயோ ஜெயா, ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? கருப்பா கண்ணாடி போட்டு எதை பார்த்தாலும் அதே கலரில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ இந்திராவை வெறுப்போட பார்க்கறதுனால தான் கதிர் அவளை பற்றி சொல்கிறது உனக்கு உண்மையாக தெரியுது. இல்லங்க, இது ஏதோ தப்பா இருக்கு. நீங்க அந்த இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியே பழகிட்டீங்க, அதான் இப்படி பேசுறீங்க. நான் என்ன சொன்னாலும் நீ இப்படி தான் நினச்சிட்டு இருக்க போற. ஜெயா, நீ என்னமோ பண்ணிக்கா. உன் டிடெக்டிவ் மூளையை நல்லா கசக்கி நீ என்னமோ கண்டுபிடிச்சுக்கா. நீ சொல்ற கதைய கேட்க இப்போ என்னால முடியாது. நான் மாத்திரையை போட்டிருக்கிறதுனால தூக்கம் அதிகமா வருது ஜெயா. நான் போய் தூங்குறேன். முருகா, ஏன் கௌதம், ஏன் என்னை விட்டுட்டு போன? நீ இல்லாம நான் கஷ்டப்படுவேன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போன?